குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு 7th மேக்ஸ்ல ஜாமெட்ரி வடிவியல் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னைக்கான ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து லெசனுக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? இன்னைக்கு ஜிகே ரிலேட்டட் 5 கொஸ்டின்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் ஜிகே இதுதான் வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுடைய சப்ஜெக்ட்ல எங்கேயும் உள்ள வந்து வரல. ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். வாட் டஸ் ஹெச்டிடிபி ஸ்டாண்ட் ஃபார்? ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். அதாவது ஹெச்டிடிபி உடைய அப்ரிவியேஷன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படிங்கிறது தான் ஹெச்டிடிபியினுடைய விரிவாக்கம். which blood group is known as the universal donor அப்படின்னு கேட்டிருக்காங்க. O negative blood group. universal donor blood group வந்து O negative. How many time zones does Russia have? 11 time zones. ரஷ்யால எவ்வளோ time zones? 11 time zones. What is the national flower of India? Lotus. Who invented the word year? டிம் பர்னர்ஸ்-லீ 1989ல வந்து பண்ணியிருக்காங்க. Who invented the World Wide Web? WWW. இது எல்லாமே இந்த கொஸ்டினும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர். ஓகேங்களா? எஸ். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து வடிவியல் பாடத்துக்குள்ள வந்துடலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு சார் எடுத்திருப்பாரு. சார் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இல்லையா? ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னா என்னது அப்படிங்கிறது நீங்க கடைசி வகுப்புல பார்த்துருப்பீங்க. இன்டீரியர் ஆங்கிள் அதற்கு முன்னாடி கிளாஸ்ல நான் நடத்தியிருந்தேன். ஸோ இந்த முக்கோணங்கள் வந்து நம்மளுடைய எங்கெல்லாம் நமக்கு வந்து யூஸ் பண்றாங்க நம்மளுடைய டே டு டே லைஃப்ல அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி கோவில் கோபுரம், எல்லா முக்காவாசியான கோவிலையும் கோபுர வடிவம் வந்து அந்த ஒரு முக்கோண வடிவத்துல தான் உங்களுக்கு மேல கீழே இருந்து மேல போகும்போது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கலையில வந்து ரொம்ப அதிக அளவுல வந்து இந்த முக்கோணத்தினுடைய கான்செப்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆயிருக்கும், யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பிரிட்ஜ் பாலங்கள்லாம் இருக்கிற இடத்துல நிறைய இடத்துல வந்து நம்மளுடைய ட்ரையாங்கிள் ஷேப்ஸ், அப்புறம் வந்து இந்த டவர், செல்போன் டவர், நார்மலா நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர், இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கோணத்தின் பயன்பாடானது அதிக அளவுல இருக்கும். ஸோ இன்டீரியர் ஆங்கிள் வந்து உங்களுக்கு முக்கோணத்தின் 3 பக்கங்களினுடைய கோணங்களை கூட்டினால் அது வந்து என்ன வரும்? 180 டிகிரி அப்படிங்கிறது வருமா இன்டீரியர் ஆங்கிள்ல? அதை நீங்க பார்த்திருப்பீங்க. வெளிக்கோணங்கள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படிங்கிறது இந்த கோணத்தை இப்படி வெளியில நீட்டி இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படின்னாலே A பிளஸ் ஆங்கிள் B இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் C அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளினுடைய பயன்பாடு. இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் வந்து சார் சொல்லியிருப்பாரு. எக்ஸ்டீரியர் ஃபார் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு sum of two interior opposite angles. ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியையும் ஆட் பண்ணா கிடைக்கக்கூடிய கோணங்களின் மதிப்பு ஆங்கிள் வெளிக்கோண மதிப்பு அப்படிங்கிறது தான் வெளிக்கோண கான்செப்ட். ஒரே நிமிஷம். ஸோ இது வந்து அனிமேஷன் எஃபெக்ட். ஆங்கிள் ஏவையும் ஆங்கிள் சியையும் ஆட் பண்ணீங்கன்னா ஆங்கிளுடைய மதிப்பை தான் வந்து என்ன சொல்றாங்க? இப்போ இது ரெண்டும் அங்க போய் ஜாயிண்ட் ஆனா கிடைக்கக்கூடிய, இப்போ இது வந்து 60, இது ஒரு 40ன்னு வச்சுக்கோ, 45ன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் 105 டிகிரி, அந்த 105 டிகிரி தான் இந்த வெளிக்கோண மதிப்பாக இருக்கும். அப்படிங்கிறது தான் எக்ஸ்டீரியர் ஆங்கிளினுடைய வெளிக்கோண மதிப்பினுடைய பண்பு அப்படிங்கிறது நமக்கு வந்து நம்மளுடைய பாட புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க.
ஆங்கிள் ஏவையும் ஆங்கிள் பியையும் கொண்டு வந்து சேர்த்துறது தான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், வெளிக்கோணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு சார் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி கோணங்களை வந்து கோணங்களின் மூலமாகவும் பக்கங்களின் மூலமாகவும் 2 பகுதிகளாக பிரிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம், இருசம பக்க முக்கோணம், குறுங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம், விரிகோண முக்கோணம். கோணத்தை 2 வகைகளாக பிரிக்கலாம், பக்கங்களின் அடிப்படையிலும் கோணங்களின் அடிப்படையிலும், அதாவது பை சைட்ஸ் அண்ட் பை ஆங்கிள்ஸ். ஸோ 2 வகைகளாக பிரிச்சு அதனுடைய உட்கோணங்கள்னா என்ன, வெளிக்கோணங்கள்னா என்ன, இது 2 தான் நம்ம வந்து கான்செப்ட் நமக்கு பார்க்க வேண்டியது. அது ரெண்டும் வந்து இந்த 4.1 எக்ஸசைஸ். அப்ப இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு கோணத்தினுடைய அளவு கொடுத்திருப்பாங்க, இன்னொரு கோணத்தினுடைய அளவு கேட்டிருப்பாங்க. அதுதான் இங்க உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளமாக இருக்கும். இப்ப நீங்க இந்த சிமுலேஷன்ல பார்த்த இந்த முக்கோணங்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா என் கொடுத்திருக்காங்க. உடைய கோண அளவு என்னங்கிறது தெரியல, அதுதான் கேட்டிருக்காங்க. சோ இதை எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம்? இப்போ இந்த சிமுலேஷன்ல வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா, ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வெளிக்கோணத்தினுடைய மாறும்போது வெளிக்கோணத்தினுடைய மதிப்பு எப்படி மாறுது, என்ன வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் நீங்க இங்க வெளிக்கோணம் ஆல்பா பீட்டா காமா இழுத்துக்கிட்டே போனீங்கன்னா எவ்வளோ மதிப்புகள் மாறுது எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நீங்க சம்ஸ்ல பார்க்க போறீங்க. இங்க புக்ல எக்ஸசைஸ் 4.1ல கொடுத்துருக்கிறது. நம்ம பார்த்த கான்செப்ட் 2 கான்செப்ட் பார்த்துருக்கோம். கோணம், வெளிக்கோணம், இன்டீரியர் ஆங்கிள், எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இதுல வந்து ஒரு ஆங்கிள்ஸ் வந்து கொடுத்துட்டு இது முக்கோணமா இருக்குமா இருக்காதா, இதுல வந்து மிஸ் ஆன கோணம், இப்ப 3வது கேள்வி பாருங்க, கீழ்காணும் ஒவ்வொரு முக்கோணத்திலும் எக்ஸின் மதிப்பு காண்க. ஏதாவது ஒரு ஆங்கிளோ இல்லைன்னா ஒரு சைடோ மிஸ் ஆயிருக்கும். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸசைஸ்ல உங்களுக்கு இந்த 12 சம்ஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்த 2 கான்செப்ட் வச்சுட்டு இந்த சம்ஸ்க்கெல்லாம் ஆன்சர்ஸ் இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? Can 30 degree, 60 degree and 90 degree be the angles of a triangle? 30, 60, 90 ஆகியவை ஒரு முக்கோணத்தின் கோணங்களாக அமையுமா? ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் டைரக்டா எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஓகேவா? சரி, இப்ப இந்த 3 ஆங்கிள்ஸ் என்ன பண்ண போறோம்னா ஆட் பண்ண போறோம். நம்ம வந்து முக்கோணத்தின் 3 கோணங்களை கூட்டினால் 180 டிகிரி வரும் அப்படிங்கிறது தான் என்ன பார்த்தோம், இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா? அதுபடிதான் இதை ஒர்க் அவுட் பண்ண போறோம். கொடுக்கப்பட்ட கோணங்களின் அளவு, கிவன் ஆங்கிள்ஸ் 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஸோ சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ், கோணங்களின் கூடுதல். தமிழ்ல கோணங்களின் கூடுதல், சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ஐயும் ஆட் பண்ணுங்க, ஈக்குவல் டு 180 டிகிரியா, 90, 60, 30, 60, 30, 90, 90 பிளஸ் 90, 180 டிகிரி. The given angles form a triangle. ஏன்னா நமக்கு கோணங்களின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி, அந்த கண்டிஷனை சால்வ் பண்ணிடுச்சு. So therefore the given angles form a triangle. Okay. ரெண்டாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? Can you draw a triangle with 25 degree, 65 and 80 degree as angles? So முக்கோணத்தின் 3 கோணங்களை கூட்டினால் 180 டிகிரி வந்தாதான் அது ஒரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது சமபக்கமா இருக்கட்டும், அசம பக்கமா இருக்கட்டும், இருசம பக்கமா இருக்கட்டும், ஆனா 3 சைட்ஸ ஆட் பண்ணா நமக்கு என்ன வரணும், 180 வரணும். இப்ப ரெண்டாவது கேள்வியில
இந்த கொடுத்திருக்கிற ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணலாம். 180 வருதான்னு பார்ப்போம். கொடுக்கப்பட்ட கோணங்கள், given angles. என்னென்ன கொடுத்திருக்காங்க? 25 டிகிரி, 65 டிகிரி, 80 டிகிரி. ஆங்கிள்ஸ், கோணங்களின் கூடுதல். இந்த டிகிரி சிம்பிள் எல்லாம் equal to 170 degree is not equal to 180 degree. Therefore, we cannot draw a triangle with these measures. நூத்தி 180 டிகிரிக்கு ஈக்குவலா இல்ல அப்படிங்கிறதுனால நம்மளால இந்த கொடுக்கப்பட்ட கோணங்களின் அளவை வைத்து ஒரு முக்கோணம் வரைய இயலாது. ஓகேவா? எஸ். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3ல உங்களுக்கு என்ன கொடுத்திருந்தாங்க? ஒரு 8 டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஆனா ஒரு சைடுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ அடுத்தடுத்த சைடு வந்து நம்ம என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். கரெக்டா? சரி, ஒவ்வொரு ட்ரையாங்கிளா பார்க்கலாம். சரிங்களா? ஒரே மாதிரி இருக்கிற ட்ரையாங்கிள்னா நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிள்ஸ்னா நானே வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எண்பது, 55 எக்ஸ் கொடுத்திருக்காங்க. EFG ஆங்கிள் G தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? எஸ். let angle G is equal to X இதான் கொடுத்திருக்காங்க. So by angle sum property, we know that கோணங்களின் கூடுதல் பண்பை பொறுத்து angle E plus angle F plus angle G equal to 180 டிகிரியாக வர வேண்டும். சரி, angle E என்ன கொடுத்திருக்காங்க? 80 டிகிரி இல்லையா? angle F என்ன கொடுத்திருக்காங்க? 55 டிகிரி plus X equal to 180. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 135 டிகிரி plus X is equal to 180 டிகிரி. X டிகிரின்னு போட்டுக்கோங்க. So X degree equal to 180 degree minus 135 degree, that is equal to 45 degree. So by angle sum property பொறுத்து மூன்று கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படிங்கிறதுனால மற்ற இரு கோணங்களின் கூடுதலை வச்சு 180 இருந்து மூன்றாவது கோணத்தினுடைய மதிப்பை கழிக்கும் போது உங்களுக்கு மூன்றாவது கோணத்தினுடைய அளவானது கிடைக்கும். ஓகேவா? எஸ். எப்போதுமே பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு இமேஜ் காட்டிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒரே மாடல்ல இருக்கிறது நீங்களே வந்து ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா சேம் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி படிதான். இந்த 96ஐயும் 22ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா ஆட் பண்ணிட்டு 180ல இருந்து போர்ட்ல கொடுத்துக்கிற மாதிரியே 180ல இருந்து 96 plus 22 ஆட் பண்ணீங்கன்னா 118. ஸோ 180 மைனஸ் 118 போட்டீங்கன்னா 62 டிகிரிஸ் ஆங்கிள் வரும். சரிங்களா? ஓகே. நான் மூன்றாவது சப்டிவிஷன் எக்ஸ் பிளஸ் 1 டிகிரி அண்ட் ஒய் வந்து
என்ன கொடுத்திருக்காங்க? 29 டிகிரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? x 29 டிகிரி, y 90 டிகிரி, z வந்து 2x plus 1 டிகிரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏன்னா yக்கு இங்க மதிப்பு கொடுக்கல அப்படின்னாலும் இது ஒரு செங்கோண முக்கோணம். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது சமபக்கமா, இருசமபக்கமா, அசமபக்கமா எதுவுமே நம்மளால சைட்ஸ் இல்லாததுனால ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் இந்த இமேஜ்ல தேர்ட் இமேஜ்ல ஆங்கிள் y வந்து இந்த நமக்குடைய 90 டிகிரி ஆங்கிளை மார்க் பண்ணியாச்சுன்னா அங்க கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் அது ஒரு செங்கோண முக்கோணம். அது வந்து ஸோ அப்போ x 29, y 90 அண்ட் z வந்து 2x plus 1 கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தா நீங்க எப்படி டிகிரி கால்குலேட் பண்ணுவீங்க? இதுக்கும் நம்மளுடைய ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி, பட் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் வரும். அது மட்டும் என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு போர்ட்ல போட்டு காட்டுறேன். தேர்ட் சப்டிவிஷன்ல தேர்ட் டூ எக்ஸ் பிளஸ் 1 டிகிரி உள்ள தெரியலன்னா அந்த ஆங்கிளை நான் வெளில எழுதுறேன். இது 90 டிகிரி y, x வந்து 29 டிகிரி x, y, z. ஓகேவா? ஸோ சேம் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணுவீங்க. Some property of triangles, we have 29 degree plus 90 degree plus 2x plus 1 degree equal to 180 degree. சரி, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 119 plus 2x plus 1 equal to 180. இந்த 19 இந்த சைடு எடுத்துட்டு போயிடுங்க. So 2x plus 1 is equal to, இதுல இருந்து இதை கழிச்சிங்கன்னா 61. இந்த 2x-ஐயும் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. 1 இந்த சைடு எடுத்துட்டு போயிருங்க. 61 minus 1. 2x is equal to 60 degree. So x is equal to 60 degree by 30. 2 3 6, x is equal to 30 degree. ஸோ எல்லாமே இந்த ட்ரையாங்கிள்ஸ்ல நீங்க சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி இதை தான் யூஸ் பண்ண போறீங்க. இதுல என்னன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அடுத்த டயக்ராம் பாருங்க. 4வது டயக்ராம். JKL கொடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ J உடைய வேல்யூ x, K உடைய வேல்யூ 112, L உடைய வேல்யூ 3x. ஸோ x plus 112 plus 3x is equal to 118 போட்டுட்டு 180ல இருந்து 112 கழிச்சிட்டீங்கன்னா 3x plus x is 4x ஆயிடும். ஸோ x divide அந்த 180ல இருந்து 112 கழிச்சாச்சுன்னா 68 டிகிரி. x is equal to 68 by 4 போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும்.
அடுத்த இமேஜ் பாத்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். ஸோ இந்த 8 இமேஜ்மே நீங்க கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். இப்போ 4th கொஸ்டினுக்கு வந்துடுறீங்க. கொஸ்டின் நம்பர் 4. Two line segments AD and line AD and BC intersect at O. Joining line AB and BC, we get two triangles. Angle AOB, angle AOB வந்து and angle DOC as shown in the figure. Find the angle A and angle B. ஏன்னா Dக்கும் C angles கொடுத்துட்டாங்க, Aக்கும் B angles கொடுக்கல, என்னன்னு கேட்டிருக்காங்க. BC என்ற இரு கோட்டு துண்டுகள் O என்ற புள்ளியில் வெட்டுகிறது. AB மற்றும் DC ஐ இணைத்தால் முக்கோணம் AOB மற்றும் DO, அதாவது இந்த ரெண்டு லைன்ஸ் கிராஸ் பண்ற இடத்துல ஓன்னு மார்க் பண்ணிருக்காங்க. இது ஒரு முக்கோணமாகவும் இது ஒரு முக்கோணமாகவும் அமைகிறது. சோ அதுல ஆங்கிள் ஏவையும் ஆங்கிள் பியையும் கேட்டிருக்காங்க. ஆங்கிள் சி அண்ட் டி ஆன் 30 and 70 கொடுத்துட்டாங்க. சோ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஏ அண்ட் சி என்ன வரும்? இது ரெண்டும் எவ்வளவு? 70 plus 30 100. சோ இது என்ன வருங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். இமேஜ் புக்ல பார்த்திருக்கீங்க. ட்ரையாங்கிள் ஏஓபி, சாரி, triangle AOB and triangle DOC. ஓகேங்களா? ரெண்டுமே வந்து ஈக்குவல்னு சொல்றேன். ஏன்னா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால இத வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா triangle AOB is equal to triangle DOC. How? Opposite angles are equal. எதிர் எதிர் கோணங்கள் சமம். Opposite angles are equal. சரி, இப்போ AOB equal to angle AOB. Angle AOB equal to angle DOC. ஏன்னா அங்க D க்கும் C க்கும் நமக்கு வேல்யூ தெரியும். Equal to Y அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி படி நான் எழுதுறேன். Angle AOB equal to angle D plus angle C plus angle DOC equal to 180 degree. சரி, இப்ப ஆங்கிள் A என்ன கொடுத்திருந்தாங்க? 3x இல்லையா? என்ன கொடுத்திருந்தாங்க? 2x. ஆங்கிள் AOB equal to DOC equal to y அப்படின்னு எடுத்திருக்கோம் இல்லையா? Yes, y equal to angle D is 70 degree from figure. Okay, angle C is 30 degree. இது வந்து y equal to 180 degree. So 5x plus y equal to 100 degree plus y. 5x plus y equal to 3 plus y equal to 180 degree. கரெக்டா? சரி, இப்போ 5x ஒரு இடத்துல வச்சுட்டு பேலன்ஸ் இந்த yயும் இந்த yயும் y மைனஸ் y ஆகும். சோ இது கேன்சல் ஆயிடுமா? அப்போ 5x is equal to 100 degree. கரெக்டா?
ஓகே, இது வரைக்கும் காப்பி பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். கண்டினியூட்டி திருப்பி போடுறேன் மேல. ஃபைவ் எக்ஸ் plus y equal to 100 degree, y equal to 180 degree கொடுத்திருந்தோமா? இப்போ 5x equal to 100 degree minus plus y minus y. So plus y minus y cancel. 5x is equal to 100 degree. X is equal to 100 divided by 5. அப்ப வந்து x is equal to 20 degree இருக்கும். எஸ் கரெக்டா? இப்போ ஆங்கிள் ஏ என்ன எடுத்திருந்தோம்? 3x கொடுத்திருந்தாங்க. ஆங்கிள் பி வந்து 2x கொடுத்திருந்தாங்க. கரெக்டா? அப்போ இங்க போடுறேன். ஆங்கிள் is equal to from figure 3x. அப்போ 3 into 20 equal to 60 degree. Angle B is equal to 2x. Yes. 2x 2 into 20 degree is equal to 40 degree. So அவங்க கேட்டிருந்த question என்ன கேட்டிருந்தாங்க? Angle A is equal to 60, angle B is equal to 40 degree. ஏன் நம்ம வந்து இந்த ஸ்டெப் வரைக்கும் 180க்கு ஈக்குவல் பண்ணிட்டு வந்தோம், இந்த ஸ்டெப்ல இருந்து 180யை விட்டுட்டோம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. உடைய ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி படி அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எதிரெதிர் கோணங்கள் வந்து உங்களுக்கு ஆங்கிள்ஸ் ஆர் வெர்டிகலி ஈக்குவல் அப்படிங்கிறது படி நம்ம வந்து ஆப்போசிட் ஈக்குவல்ங்கிறதுனாலதான் ஆங்கிள் ஏஓபியையும் ஆங்கிள் டிஓசியையும் ஈக்குவல் பண்ணி ஒய்ன்னு நம்ம அசம்ஷன் எடுத்துக்கோம். ஓகேவா? அடுத்தது ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள் படி ஏஓபி முக்கோணம் ஏஓபியினுடைய மதிப்புகள் என்ன? ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் ஏஓபி. முக்கோணம் டிஓசியினுடைய மதிப்புகள் என்ன? டிசி அண்ட் டிஓசி. ஸோ உங்களுடைய கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படிங்கிறது தானே ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதன்படி 180 டிகிரிக்கு ஈக்குவலாக நம்ம இதை ஈக்குவேட் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனாலதான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டெப் வரைக்கும் 180 டிகிரிக்கு ஈக்குவேட் பண்ணிட்டு வந்து அடுத்த ஸ்டெப்ல இருந்து நம்ம அதை இது பண்ணியிருக்கோம். அதனால எக்ஸோடைய மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த 180 அப்படிங்கிறது நம்ம ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டிக்காக எழுதியிருக்கோம். இந்த கொஸ்டின்ல நான் கிவன் நம்மளுடைய ஆஸ் பர் த ப்ராப்பர்ட்டி இது எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம 4 கொஸ்டின்ஸ் இதுல பார்த்துருக்கோம். பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒர்க் அவுட் பண்ணலாம். பிகாஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்ஸ்ல இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து Thursday கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு டவுட் கேட்டிருந்தீங்க, அதை கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதனுடைய கண்டினியூட்டி 5th ப்ராப்ளம்ல இருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.